Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜய்க்கு பழனிசாமி மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தமிழக அரசியலில் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஷாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய எதிர்பார்ப்புகளையும் புதிய புதிய விஷயங்களையும் எதிர்கொண்டு வருகிறது. அந்த வகையில் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி தற்போது விஜய்க்கு நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? வாக்கு அரசியலிலே ஒரு மறைமுக கோட்பாடு உண்டு. வலிமையான கூட்டணிகளை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் மரபு சாராத உத்திகளை கடைபிடிக்க வேண்டும். அன்கன்வென்ஷனல் மெத்தட். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அழைப்பை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். திமுகவுக்கு எதிரான எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு இது பொருந்தாது. திமுக கூட்டணியில் இல்லாமல் வெளியே இருக்கும் கட்சிகள் அப்படி பார்த்தால் திரு விஜய் அவர்கள், திரு சீமான் அவர்கள், திரு அன்புமணி அவர்கள், இப்படி இந்த மூன்று பேரையும் பார்க்க வேண்டும். ஆனால் திரு அன்புமணி அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுக்கு அழைப்பு விடுத்ததாக இதுவரைக்கும் தெரியவில்லை. தொடர்ந்து விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அழைப்பு இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான அழைப்பு இருக்கிறது. இந்த சூழல் இப்படித்தான் இருக்கிறது. இதுல பார்க்க வேண்டியது என்னவென்றால், விஜய் அவர்கள் கட்சி துவங்கி சந்திக்க போகிற முதல் தேர்தல். இந்த தேர்தலில் அவருக்கான நெருக்கடி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறுவதுதான். குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வேண்டும், குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இதை வைத்துத்தான் அவர் தனது வியூகத்தை வகுக்க முடியும். அப்படி என்றால் இதற்கு முன்னதாக இப்படி புதிய கட்சி துவங்கி முதல் தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றது விஜயகாந்த் அவர்களின் கட்சி. 2006 சட்டமன்ற தேர்தல் வரப்போவது 2026 சட்டமன்ற தேர்தல். 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த வாக்கு அரசியலில் ஒரு விசித்திரம். அதிலே அவர்கள் சதவீத வாக்கு 27 லட்சம் வாக்கு. 27 லட்சம் வாக்கு, மொத்தம் 8% தமிழ்நாடு ஆவரேஜ். அதற்கு அடுத்தது 2009 மக்களவை தேர்தல், இங்கு 2029 மக்களவை தேர்தல். விஜயகாந்த் 32-33 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 10% உயர்ந்தது. அப்படி என்றால் சட்டமன்ற தேர்தலிலே ஒரு தொகுதிக்கு 25,000 வாக்கிலிருந்து 30,000 வாக்கு வாங்க வேண்டும். விஜய் அவர்கள் ஒரு 50,000 வாக்கு இலக்கு என்று நிர்ணயித்து செயல்பட வேண்டும். 20 வருடத்திலே வாக்காளர் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது. சராசரியாக 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அப்படி என்றால் தொகுதிக்கு 25,000 30,000 வாக்கு வருவதற்கு விஜய் அவர்கள் ஒரு 80 தொகுதியிலாவது போட்டியிட வேண்டும். 60 முதல் 80 தொகுதி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவு தொகுதிகளை அதிமுக விட்டு கொடுக்குமா என்பது தெரியவில்லை. விட்டுக் கொடுப்பதாக முடிவெடுத்தால் 140 இடங்கள் ஜெயலலிதா நின்ற 2001 தேர்தல் 140 என்றால் மீதி இருக்கிற தொகுதிகள் சிறிய கட்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 10 தொகுதிகள். பாமக இந்த லிஸ்டில் வராது. விஜய், சீமான் ஆகியோருக்கு இடையே அந்த தொகுதி பங்கீடு அமைய வேண்டும். இதுல விஜய் அவர்களுக்கு சீமான் அவர்களுக்கு இடையே ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஈகோ மோதலை தொடர்ந்து பார்க்கிறோம். ஒரு 2 தினங்களுக்கு முன்பு கூட சீமான் அவர்கள் நான் விஜயோடு பயணத்தில் இல்லை என்று தெளிவுபடுத்தி இருந்தார். எனவே இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை சமாளிக்க வேண்டும். இது ஒரு கடினமான பணி. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக எந்த கருத்தையும் தெரிவிப்பதே இல்லை. அவர் திமுகவுக்கு எதிராக களமாடுகிறார், பாரதிய ஜனதாவுக்கு எதிராக மறைமுகமாக களமாடுகிறார். ஆனால் அதிமுகவுக்கு எதிராக எந்த கருத்தும் சொல்லவில்லை. அதற்கு அவர் சொல்கிற காரணம், ஆட்சியில் இருக்கும் கட்சியை தானே விமர்சனம் செய்ய முடியும், எதிர்கட்சியை எப்படி விமர்சனம் செய்ய முடியும் என்பது அவர் சொல்லும் காரணம். மறைமுகமாக கூட எதிர்காலத்திலே ஒரு கூட்டணிக்கு போகலாம் என்கிற எண்ணம் அவருக்கு இருக்கலாம். அதெல்லாம் இல்லை என்றே சொல்ல முடியாது. 2011 தேமுதிக அதிமுக கூட்டணி வருவதற்கு முன்னால் ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு கூட 2 கட்சிகளும் ஒருவர் ஆவேசமாக தாக்கி கொண்டார்கள். ஜெயலலிதா அவர்களின் கொடும்பாவையே தேமுதிக அலுவலகத்திற்கு முன்னால் எரிக்கப்பட்டது. அதையும் தாண்டி தான் அந்த கூட்டணி அமைந்தது. 41 இடங்கள் தான் தரப்பட்டன. விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை எல்லாம் பெற்று விட்டார். அவருக்கு அந்த கம்பல்ஷன் இல்லை. கிட்டத்தட்ட 28 இடங்கள் அவர் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரானார். இந்த வரலாறை வைத்து பார்க்கும் போது அதிமுக விஜய் இணைப்பு என்பது எப்படி சாத்தியமாகும் என்றால், அதிமுக எவ்வளவு குறைந்த இடங்களில் போட்டி போடுகிறது என்பதை வைத்துத்தான் சாத்தியமாகும். இந்த கூட்டணி இணைவதற்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது அதிமுகவிற்கு அப்படின்ற விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு தராசிஷா. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.